நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மரணத்துல எனக்கு சந்தேகம் இருக்கு. என்ன காரணம்? அதுக்கு குறிப்பா இந்த 4 சம்பவம் தான் காரணம். 1945ல சுபாஷ் சந்திர போஸ் தாய்வான்ல உள்ள ஃபிளைட்ல பறந்து போகும்போது தான் ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் இருக்கு. ஆனா தாய்வான் கவர்மெண்ட் இதை கம்ப்ளீட்டா மறுத்துடுறாங்க. 2வது சம்பவம், இவ்வளவு பெரிய ஃபிளைட் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஆனா ஒரு போட்டோஸ் கூட யாருமே எடுக்கல. அப்போ கேமரா கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஜோசப் நைசஃபர் அப்படிங்கிறவரு 1816ல கேமரா கண்டுபிடிச்சிட்டாரு. கேமரா கண்டுபிடிச்சு 140 வருஷத்துக்கு மேலாகியும் அவ்வளோ பெரிய ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டை யாருமே ஃபோட்டோ எடுக்கல. இதெல்லாம் சின்ன பிள்ளை கூட நம்பாது. 3வது சம்பவம், ரிப்போர்ட்டர்ஸ் யாருமே ஹாஸ்பிட்டலில் விடலையா. ஸோ பெருசாக அந்த நியூஸை யாருமே கவர் பண்ணலையா. இதெல்லாம் என்ன? 4வது சம்பவம், நேருவோட சிஸ்டரான விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க ஒரு மேடையில் பேசிட்டு இருக்கும்போது, நான் ரஷ்யா போயிருந்தேன், அங்கே ஒரு மிகப்பெரிய மனிதரை சந்தித்தேன், நீங்களும் அவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நேரு வந்து அவங்க சிஸ்டரை தடுத்து நிறுத்தியிருப்பாங்க. ஒருவேளை அவங்க சொல்ல வந்தது சுபாஷ் சந்திர போஸா இருக்குமோ? கடைசி சம்பவம், நேருவோட இறுதி சடங்குல ஒருத்தர் கலந்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அவரோட போட்டோ உங்களுக்காக.